Hi students, இந்த வீடியோல நாம சமச்சீர் 10th Science Public Exam 2026க்கான important problems தான் பார்க்க போறோம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்ல உங்களுக்கு பப்ளிக்கான sample question papers include பண்ணியிருக்காங்க. அந்த sample question papersல இருக்கக்கூடிய problems தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு explain பண்ண போறேன். So previous year உங்களுக்கு sample question paperல இருந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க. அதே மாதிரி இந்த வருஷத்துக்கான சாம்பிள் பேப்பரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம்ஸ் கேட்டாங்கன்னா சூப்பராக உங்களால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ கட்டாயம் ஃபுல் வீடியோ பாருங்கள். So, this is one of the problem. நீங்கள் பாருங்க, calculate the amount of energy released when a radioactive substance undergoes fusion and result in the mass defect of 2 kg. So, தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான கொஸ்டின் அங்கே மேலே இருக்குது. ரொம்ப சிம்பிள். இதே ப்ராப்ளம் கேட்டாலோ இல்லை இந்த மாடலில் ப்ராப்ளம் கேட்டாலோ அது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மாஸ் டிஃபெக்ட் கொடுத்து எனர்ஜி ரிலீஸ்ட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா நீங்கள் ஈக்குவல் டு MC ஸ்கொயர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு சிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட் வேல்யூ, தட் இஸ் 3 × 10⁻8 m by second, I mean meter by second. அண்ட் மாஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே எம்ங்கிறது மாஸ், மீட்டர் கிடையாது, மாஸ் வந்து 2 kg. ஸோ இந்த ஈக்குவல் டு MC ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். m வந்து 2 kg, 2 c வந்து 3 × 10⁸8 பவர் 2, இந்த ஸ்கொயர் வந்து பவர் 2. ஸோ பவர் உள்ள மல்டிப்ளை ஆகிறப்ப 3 × 3 9 ஆயிரும் அண்ட் 10⁸8 10⁻16 ஆயிரும். ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் 2 × 9 18 அண்ட் 10⁻16. ஸோ பொதுவாகவே நம்ம சயின்டிஃபிக் வேல்யூஸ் எல்லாத்தையும் டெசிமல்ஸில் எழுதுவோம். ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் வச்சதுனால அந்த 10⁻16ங்கிறது 10⁻17 ஆயிடுச்சு. எனர்ஜியோட யூனிட் வந்து ஜூல். ஸோ ஆன்சர் E = 1.8 × 10⁻17 ஜூல். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர் எனர்ஜியோட யூனிட் ஜூலில் இருக்கணும். ஸோ ஜூல் இன்க்ளூட் பண்ணுங்கள். இன்க்ளூட் பண்ணலன்னா உங்களுக்கு half மார்க் போயிடும். ஸோ கவனமாக நீங்கள் கால்குலேட் பண்ணுங்கள். இதே ப்ராப்ளம் சப்போஸ் 3 kg மாஸ் டிஃபெக்ட் 3 kg இருந்தால் ரொம்ப சிம்பிள். ஈக்குவல் டு MC ஸ்கொயரில் 3 × 3 × 10⁸8 the whole power 2. அவ்வளோதான். ஸோ மெத்தடை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாடலில் இதே சம் கேட்டாலோ இல்லை இதே மாடலில் வேறு வேல்யூஸோடு கேட்டாலோ உங்களால் சால்வ் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம். A source producing a sound of frequency 90 Hz is approaching a stationary listener with a speed of 1/10 of the speed of sound. What will be the frequency heard by the listener? ஸோ ஒரு சவுண்டு வந்து ஒரு ஸ்டேஷ்னரி லிசனர்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பர்சனை போய் ரீச் ஆகுதுன்னா அது என்ன ஹர்ட்ஸில் அங்கே போய் ரீச் ஆகும். பட் ஆரம்பத்தில் அந்த சவுண்டோட ஹர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து 90 ஹர்ட்ஸ். ஸோ 90 ஹர்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சி, ஒரு சத்தம், அதை நம்ம எஃப்னு எடுத்துக்கிறோம். அண்ட் அதோட ஸ்பீட், அதாவது Vs அப்படிங்கிறது வந்து 1/10 ஆஃப் த ஸ்பீட் ஆஃப் த சவுண்ட். ஸோ அப்போ V/10 ஒரிஜினல் சத்தத்தில் 1/10, அப்போ 1/10 ஆஃப் Vனா 1/10 × V, அது V/10 எடுத்துக்கிறோம். அண்ட் VLங்கிறது ஸ்பீட் ஆஃப் த லிசனர் ஸ்டேஷ்னரி லிசனர்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபர், எங்கேயோ அவங்க அசையலை, அப்போ அவங்களுடைய ஸ்பீடு வந்து 0. ஸோ இதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். இதை நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோ ரொம்ப சிம்பிள். F dash equal to F times V/V minus Vs, அதான் ஃபார்முலா. ஸோ கொடுத்துருக்க வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். F வந்து 90, இந்த இடத்துல 90 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். V நமக்கு என்னன்னு தெரியாது, டிவைடட் பை V மைனஸ் Vs தெரியும், அதாவது V/10, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் இதுக்கு நம்ம LCM எடுப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் இது இப்படி வந்துடும். 90 times V/10 V minus V/10, அதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு 90 × V/9 V/10. இங்கே V கேன்சல் ஆயிரும். அது அப்படியே நீங்கள் ரெசிப்ரோக்கலில் போனீங்கன்னா 90 times 10/9 வரும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது 100 ஹர்ட்ஸ். ஸோ கேட்கக்கூடிய நபரின் காதுக்கு அது வந்து அடையிறப்ப அதோடைய சத்தம், அந்த ஃப்ரீக்வன்சி 100 ஹர்ட்ஸாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த ப்ராப்ளம்கான ஆன்சர். ஸோ இதே ப்ராப்ளம் கேட்டாலும் சரி, இல்லை இதே மாதிரி சப்போஸ் இந்த இடத்துல 80 ஹர்ட்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா சேம் ஃபார்முலா, சேம் மெத்தட். பட் 90 நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ண இடத்துல 18 நீங்கள் சப்ஸ்டிடியூட் பண்ணி நீங்கள் கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம். Calculate the pH of 0.01 molarity solution of HNO3. ஸோ உங்களுக்கு pH வேல்யூ அப்படின்னாலே அது H மாலிகுலோட தான். இப்போ இங்கே H மாலிகுலோட வேல்யூ தான் நமக்கு கொடுத்துருக்காங்க 0.01. ஸோ 0.01 நம்ம 10 to the power எக்ஸ்போனன்ட்டில் எழுதணும் அப்படின்னா 10 to the power பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்குது. ஸோ பவரில் உங்களுக்கு -2 வரணும். ஸோ 10⁻⁻2 m. ஸோ pH ஃபார்முலா -log base 10
H plus minus log base 10 H plus ஓட வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற வேல்யூ. ஐ மீன் கொஸ்டின்லேருந்து நம்ம எக்ஸ்போனன்ட் ஃபார்முலா பவரில் எழுதுனது அதை ப்ராக்கெட்குள்ளே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிறோம். அண்ட் பொதுவாகவே லாக் ரூல் படி பவரில் இருக்கக்கூடிய வேல்யூ ஃப்ரண்ட்டில் நம்ம மல்டிப்ளிகேஷனுக்கு கொண்டுட்டு வருவோம். ஸோ மைனஸ் ஆல்ரெடி ஃபார்முலாவில் இருக்குது, இந்த -2 நம்ம வந்து மல்டிப்ளிகேஷனில் கொண்டுட்டு வந்துடும். அந்த இந்த லாக் 10 பேஸ் 10 இதோட வேல்யூ வந்து 1. ஸோ இப்போ ஃபைனலாக நமக்கு -2 into 1 வரும். minus into minus plus ஆயிரும். ஸோ pH வேல்யூ 2. ஸோ இப்படி தான் நம்ம pH வேல்யூ கண்டுபிடிப்போம். ஸோ இதே ப்ராப்ளம் வந்தாலும் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடுவீங்க. வேறு வேல்யூ நியூமரிக்கல் வேல்யூ இருந்தாலும் இதே ஃபார்மேட் தான். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள், பார்ட் B question. A solution is prepared by dissolving 25 gram sugar in 100 grams of water. Calculate the mass percentage of solute. Remember, solute வேற solvent வேற. Soluteனா நம்ம எதை கரைக்கிறோம், அது சர்க்கரையோ உப்போ என்னவா வேணாலும் இருக்கட்டும், நம்ம எதை கரைக்க போகிறோமோ அதுதான் solute. சால்வெண்ட்டுங்கிறது எதில் கரைக்க போகிறோம், ஸோ தண்ணியிலையா இல்லை ஆயிலா இல்லை வேறு என்ன லிக்விடோ அதுதான் சால்வெண்ட். இங்கே உங்களுக்கு மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் த சொல்யூட் கேட்டிருக்காங்க, அதாவது நீங்கள் சுகரோடைய மாஸ் பர்சன்டேஜ் தான் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம டோட்டல் வேல்யூவை தெரிஞ்சுக்கணும். அதாவது 25 கிராம் சர்க்கரையும் 100 கிராம் வாட்டரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது தான் சொல்யூஷன். அதோட வெயிட் எவ்வளவா இருக்கும், சொல்யூட்டோட வெயிட்டு அதாவது 25 கிராம் அண்ட் சால்வெண்ட்டோட வெயிட்டு 100 கிராம், மொத்தம் அதோட எடை 125 கிராமாக இருக்கும். ஸோ 125 கிராமில் இப்போ சர்க்கரையோட அளவு அதோட வீதம் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த வேல்யூ 125, அதை வந்து நம்ம டினாமினேட்டரில் போட்டுப்போம். அண்ட் சர்க்கரையோட வேல்யூ மாஸ் ஆஃப் த சொல்யூட் அது வந்து 25 கிராம். ஸோ 25 டிவைடட் பை 125, அதை நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம் நம்ம 100ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 20% வரும். ஸோ இப்படி தான் நம்ம மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சொல்யூட் கண்டுபிடிப்போம். இதே உங்களுக்கு கொஸ்டின் மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சால்வெண்ட் கேட்டாங்கன்னா சேம் தான். என்ன பண்ணணும், சால்வெண்ட்டோட எடை 100 கிராம் டிவைடட் பை 125 கிராம், அதை வந்து 100ஆல் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ சர்க்கரையோடது கேட்டாங்க, அதனால சர்க்கரையோட எடை 25 கிராம் டிவைடட் பை 125 கிராம் இன்டூ 100 போட்டோம். இதே உங்களுக்கு மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் சால்வெண்ட் கேட்டாங்கன்னா தண்ணியோடைய வெயிட் அதாவது 100 கிராம் டிவைடட் பை மொத்த எடை 125 கிராம் இன்டூ 100 போட்டு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன பெர்சன்டேஜ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ரொம்ப சிம்பிள். If the pH of the solution is 4.5, find the value of its pOH. pH 4.5 கொடுத்துருக்காங்க. இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. pHையும் pOHையும் ஆட் பண்ணிங்கன்னா 14 கிடைக்கும், அதுதான் ஃபார்முலா. இப்போ உங்களுக்கு pOH வேணும் அப்படின்னா 14லேருந்து pHை சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 14 மைனஸ் pHோட வேல்யூ கொஷனில் இருக்குது 4.5, சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 9.5 கிடைக்கும். ஸோ pOH வேல்யூ இஸ் 9.5. இதே கொஷினை உங்களுக்கு இப்படி கூட கேட்கலாம், pOH வேல்யூ 7.8, find pH. ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கொஷின் பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். நேம் த ஆசிட் தட் ரெண்டர்ஸ் அலுமினியம் பாசிவ். வை? ஸோ எந்த அமிலம் அலுமினிய உலோகத்தை செயல்படா நிலைக்கு உட்படுத்தும், ஏன் அப்படிங்கிற காரணம் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் இதுதான், கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் அதாவது HNO3. கான்சென்ட்ரேட்டட் HNO3 தான் உங்களுக்கு அதை வந்து பாசிவாக மாற்றும். பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ கான்சென்ட்ரேட்டட் நைட்ரிக் ஆசிட் வந்து அலுமினியத்தோட ரியாக்ட் பண்ணுறப்போ அந்த அலுமினியம் அது ஒரு மெட்டல், அதோடைய சர்ஃபேஸில் ஒரு தின் நான் போரஸ் ஒரு லேயரை உருவாக்கும். அது வேறு எதுவும் இல்லை, அலுமினியம் ஆக்சைடு Al2O3, அதான் கெமிக்கல் ஃபார்முலா. ஸோ அப்படி அந்த லேயர் ஃபார்ம் ஆனோடனே உங்களுக்கு ஃபர்தராக அந்த ஆசிட் இந்த மெட்டல் மேலே எந்த ரியாக்ஷனும் பண்ணாது. அதை வந்து தடுக்கிறது தான் இந்த கான்சென்ட்ரேட்டட் HNO3யோட வேலை. ஸோ கான்சென்ட்ரேட்டட் HNO3 தான் அந்த அலுமினியமை செயல்படா நிலைக்கு மாற்றுறது. தட் மேக்ஸ் அலுமினியம் பாசிவ். ஸோ இதுதான் இதற்கான ஆன்சர். அண்ட் பிக்கான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். கால்குலேட் த நம்பர் ஆஃப் மோல்ஸ் in 1.51 times 10 to the power 23 molecules of NH4Cl. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம்.
இது வந்து ஃபார்முலா. ஸோ எப்பவுமே மோல் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கான ஃபார்முலா given number of molecules divided by Avogadro number. given இது ரொம்ப சிம்பிள். என்ன கொடுத்துருக்காங்க, மாலிகுல் கொஸ்டின்ல இருக்கு 1.51 into 10 to the power 23. அதை நம்ம நியூமரேட்டர் எழுதிக்கிறோம். divided by Avogadro number. எந்த கொஸ்டின் இருந்தாலும் உங்களுக்கு இதுதான் வேல்யூ, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 6.022 into 10 to the power of 23 தான் Avogadro number. ஸோ ரெண்டுத்தையுமே நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா பாருங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு given number of molecule, questionல கொடுக்கப்பட்ட molecule value divided by Avogadro number. Avogadro number எல்லா ப்ராப்ளமுக்குமே இதுதான் 6.022 into 10 to the power 23. So 10 to the power 23 10 to the power 23 cancel ஆயிரும். நீங்க 1.51 6.022 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.25 அது அப்படியே சம்திங் நிறைய வேல்யூஸ் இருக்கும். ஸோ நீங்க 2 digit மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா 0.25 அப்படின்னு கிடைக்கும். So answer is 0.25 moles. இந்த கொஸ்டின் வந்தாலோ இதே மாதிரி வேற கொஸ்டின் வந்தாலோ கண்டிப்பா அதை நீங்க சால்வ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். And next, find the mass percentage composition of methane CH4. So methane உடைய mass percentage composition உங்களுக்கு இது கார்பனுடைய வேல்யூ and இது ஹைட்ரஜனுடைய வேல்யூ. So molar mass of மீத்தேன். ஸோ மொத்தமாக அதோடைய மாஸ் வேல்யூ என்ன அப்படின்னா CH4 ஒரு கார்பன் இருக்குது ஆனால் 4 ஹைட்ரஜன் இருக்குது. ஸோ கார்பன் வேல்யூ 1 into 12.01 that is 12.01. ஹைட்ரஜனுக்கு 4 ஹைட்ரஜன் இருக்கிறனால 4 into 1.008 அது வந்து 4.032. மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 16.042. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. கார்பன் பர்சன்டேஜ் எவ்வளோ, மொத்த வேல்யூ. So carbon value divided by motha value into 100, 74.87%. Hydrogen percentage, hydrogen value divided by the total value into 100, 25.13%. So this is the actual calculation. Sometimes carbon value 12.01 எடுத்துக்காம just 12 ன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஹைட்ரஜனை 1 ன்னு கன்சிடர் பண்ணிட்டும் இந்த ப்ராப்ளமை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்படி கன்சிடர் பண்ணிங்கன்னா டோட்டல் மாஸ் என்னவா வரும், கார்பனுக்கு 12 ஹைட்ரஜனுக்கு 4னா அப்போ 16 கிடைக்கும். இப்போ கார்பன் பர்சன்டேஜ் வந்து கார்பன் டிவைடட் பை டோட்டல் இன்டூ 100. இப்போ இங்கே கார்பன் வந்து 12 டோட்டல் 16 அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணால் 75%. ஹைட்ரஜன் பர்சன்டேஜ் வேல்யூ மொத்த ஹைட்ரஜன் வேல்யூ அதாவது 4 டிவைடட் பை டோட்டல் வேல்யூ 16. ஸோ 4 டிவைடட் பை 6 இன்டூ 100 உங்களுக்கு 25% வரும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு மாஸ் பர்சன்டேஜை கேல்குலேட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் வந்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் இது எல்லாத்தையும் பாருங்கள். உங்களுக்கு ஃபார்முலாஸ் 2-3 கொஸ்டின்ஸ்லேயே இருக்குது, அதையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஐ திங்க் இந்த கொஸ்டின் உங்களுக்கு வரும்னு நினைக்கிறேன், வரணும்னு நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். அடுத்து சோஷியல் எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் அண்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோஸ் எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Wishing you all the very best students. Study well and happy learning.